வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. நாம நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 2025 மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் ஆல்ரெடி வந்து வல்கனோஸ் பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ வல்கனோஸ் பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுனாமியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடியது எர்த்குவேக் மட்டும்தான். எர்த்குவேக். ஸோ ஆக்சுவலாக எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்லிங்காக தான் இருக்கும். பட் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் ஆன்சர் வேறு மாதிரி வரும். வல்கனோன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர்ஸ் வேறு மாதிரி வரும். ஸோ சுனாமியை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனாமி இஸ் அன் ஹார்பர் வேவ். ஸோ இட் இஸ் ஜாப்பனீஸ்க்கு உண்டான ஒரு டேர்ம் தான் வந்து சுனாமி. மீன்ஸ் ஹார்பர் வேவ், மீன்ஸ் பிக் வேவ்ஸ். ஸோ கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் சுனாமி? ஸோ அதிலே சுனாமினா என்ன, ஹவு அண்ட் வேர் தே ஆர் ஃபார்ம், ஸோ அதோட ஃபார்மேஷன் எப்படி, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். எப்பயுமே வந்து ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே எப்பயுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இவங்களே எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி, சுனாமினா என்ன, சுனாமி. So tsunami is a harbor wave, series of long high energy waves generated by sudden displacement of sea water. Unlike normal tide waves, it is caused by geophysical disturbance. So normal tides வந்து பார்த்தீங்க அப்படின்னா gravitational wave, அதனால மீன்ஸ் gravitational force அதனால கிரியேட் ஆகும். பட் இதில் சுனாமி வந்து இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் பை gravitational force. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னால. லைக் வாட், என்னது அந்த ஜியோஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ்லாம் என்னது, எர்த்குவேக், வல்கனிக் எரப்ஷன், லேண்ட்ஸ்லைட்ஸ். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து சீக்குள்ளேயோ இல்லை சீக்கு பக்கத்துலேயோ நடந்தால் சுனாமி வந்து மீன்ஸ் இட் வில் ட்ரிகர் த சுனாமி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் அக்கரன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட், ஹவு அண்ட் வேர் தேர் ஃபார்ம்ட், ஃபார்மேஷன் அண்ட் அக்கரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கொஷின். ஸோ அண்டர் சி எர்த்குவேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சி எர்த்குவேக். ஸோ இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அண்டர் சி எர்த்குவேக்கு, அதுக்கு அடுத்தபடியாக வல்கானிக் எரப்ஷன் அண்ட் கால்டேராஸ் கொலாப்ஸ், சப்மரைன் லேண்ட்ஸ்லைட், மீட்டியோரைட்ஸ் இம்பேக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி எப்படி இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அண்டர் சி எர்த்குவேக்னால சுனாமி ஃபார்ம் ஆகுது. வால்கானிக் எரப்ஷன் அண்ட் கால்டேரா கொலாப்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சீக்குள்ளே தான் நடக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து சுனாமி ஃபார்ம் ஆகுது. சப்மரைன் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால சுனாமி ஃபார்ம் ஆகுது. மீட்டியோரைட் இம்பேக்ட்னால சுனாமி ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ 4 காஸ் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் சி எர்த்குவேக். ஸோ மோஸ்ட் காமன் இன் சப்டக்ஷன் ஜோன். ஸோ கீழே போகிற ஜோன். ஸோ சப்டக்ஷன் ஜோனுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ திஸ் இஸ் சப்டக்ஷன் ஜோன். ஸோ இந்த சப்டக்ஷன் ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சி எர்த்குவேக் வந்து நடக்கும். ஸோ டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் காசஸ் சடன் சீபெட் லிஃப்ட் ஆர் சப்சிடன்ஸ். ஒன்று லிஃப்ட் ஆகும் இல்லை சப்சைட் ஆகும். இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் தான் என்ன ஆகுது அப்படின்னா சுனாமியாக வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகுது. 2009 9.1 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் லைன்ஸ்லேயும் அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, மலேசியா ரீஜன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ சுனாமியோட ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அண்டர் சி எர்த்குவேக்னால நமக்கு வந்து சுனாமி ஃபார்ம் ஆகும். அடுத்து வால்கானிக் எரப்ஷன் அண்ட் கால்டேரா கொலாப்ஸ். ஸோ வால்கானிக் எரப்ஷன் கடலுக்கு அடியில் வால்கானிக் எரப்ட் ஆகிறது மூலயமா. ஸோ அதுக்கடுத்து கால்டேராஸ் கொலாப்ஸ் ஆகிறது மூலயமா, கால்டேராஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறது மூலயமா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன்ஸ் அண்டர் சி கேன் காஸ் சுனாமி. எக்ஸாம்பிள் 1883 கிரக்கத்தோவா எரப்ஷன். ஸோ இது வந்து வால்கனோ கிளாஸ்லேயுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நான் 1883 வந்து பார்த்தீங்கன்னா கிரக்கத்தோவா எரப்ஷன்ஸ் இன் சூடான் ஸ்ட்ரைட் 40 மீட்டர் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேவ்ஸ் வந்து அந்தளவு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ ஆக்சுவலாக சப்மரைன்லேயே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது. அந்த சீ ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பே நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ இதனால் வந்து சப்மரைன் லேண்ட்ஸ்லைட்ஸ், சடன் கொலாப்ஸ் ஆஃப் சீ ஃப்ளோர்ஸ். 1958 லித்தானியா பே அலாஸ்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சடன் கொலாப்ஸ் ஆஃப்
லேண்ட்ஸ்லைட்ஸ்னால சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு. மீட்டியோரைட் இம்பாக்ட் ஜென்ரலாக இது வந்து பெருசாக இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் கிடையாது. ஜென்ரலாக நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். மீட்டியோரைட்ஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா சுனாமி ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் 4 காஸ். ஸோ 4 காசஸ் ஃபார்மேஷன் occurrence. Tsunami are the most common along Pacific Ring of Fires, Indian Ocean subduction zone, and occasionally is enclosed baseline in Mediterranean. ஸோ எங்கெல்லாம் வந்து சுனாமி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகுது அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ். அடுத்து இதோட கான்சிக்வன்ஸ். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? வாட் இஸ் சுனாமி, ஹவு அண்ட் வேர் தே ஆர் ஃபார்ம்டு, அடுத்து வாட் இஸ் அ கான்சிக்வன்ஸ். ஸோ கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலாக இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் இறந்து போவாங்க. ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர். ஸோ லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த இடத்துல இருந்து மக்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட், லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர். ஸோ சுனாமியில் இந்தியாவிலே நடந்துச்சு. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கானமி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகும். ரோட்ஸு, ரயில்வேஸு, பில்டிங்ஸு, இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாமே ஹிட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், நியூக்ளியர் பிளான்ட், ஃபுகுஷிமா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா 2004 சுனாமினால் வந்து நமக்கு ஃபுகுஷிமா இன்சிடென்ட் வந்து நடந்தது. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட், கோஸ்டல் எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும், மேங்க்ரூவ்ஸ் பாதிக்கப்படும், ரீவ்ஸு, வெட்லேண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே கோரல்ஸு இது எல்லாமே பாதிக்கப்படும். சலைன் வாட்டர் இன்ட்ரூஷன் வந்து நடக்கும். கஸ்கேடிங் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா இது எல்லாமே அட் அ டைமில் மீன்ஸ் அந்த இம்பேக்ட்டு. ஸோ வழக்கமாக ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னா அந்த எபிடமிஸ், வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து அதிகமாகும். ஃபுட் இன்செக்யூரிட்டி, லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் லைக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் அப்ரோச் மாதிரி தான். இது ஃபார்மேஷன் அண்டு கான்சிக்வன்ஸ் அவங்களே பிரிச்சு. ஆக்சுவலாக கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யோசிக்க விடலை. எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, ஜென்ரலாக ஒரு டிசாஸ்டரோட கான்சிக்வன்ஸ் என்ன ஜென்ரலாக சொல்கிறது தான். இதே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆக்ட்ஸு அதெல்லாம் நம்ம வந்து இப்போ எழுதியிருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா GS 1ல் கேட்டதுனால ஜஸ்ட் கான்சிக்வன்ஸோடு நிறுத்திடுறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ சுனாமி 2004 மேக்ஸிமம் 2004 தான். ஒரே ஒரு இந்த இடத்துல வந்து 1883, இந்த இடத்துல 1958 சரிங்களா. மீதி எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி அதை வந்து கோட் பண்ணிடுறோம். ஸோ இதோட மீன்ஸ் கன்க்ளூஷன் எப்படி, நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுனாமி அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர். அது வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒன்று தான். பட் வித் ஸ்ட்ராங் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் எஜுகேஷன் we can mitigate அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி இது நம்ம போட்டோம்னாலே மேக்ஸிமம் ஆன்சர் வந்து நமக்கு கவர் ஆகிடும். ஸோ என்னது சுனாமி காசஸ், அர்த்குவேக்கு, அண்டர் வாட்டர் ஆல்கணும், இதோட கான்சிக்வன்ஸ் என்ன, கோஸ்டல் ஃப்ளட்டு, லாஸ் ஆஃப் லைஃப். ஸோ முடிஞ்சுது. ஓகேங்களா. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின். தேங்க்யூ.